இந்த சிலை திருவள்ளுவர் சிலை வைக்கிற ஐட்டம்லாம் இருக்கு பாருங்க. அத வந்து 133 அடியா அனவுன்ஸ் பண்ணாரு. எனக்கு வந்து அன்னைக்கு வந்து அந்த சிலையினுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியல. நீங்க அப்போ கடற்கரைக்கு நீங்க போய் கன்னியாகுமரியில போய் பார்த்தீங்கன்னா, அந்த விவேகானந்தர் பாறை ஆமா. மட்டும் தான் இருக்கும். ஒரே காவி கொடியா இருக்கும். ஆமா. அது வந்து ஒரு பெரிய வந்து ஒரு நார்த் இந்தியன் சென்டர் மாரி தான் இருக்கும். ஏன்னா, அவங்க தான் நெறைய வருவாங்க, ம். போவாங்க. ம். ஒரு சவுத் இண்டியன் பிரசன்ஸே அங்க இருக்காது. தமிழ்நாட்டு வாடையே அங்க இருக்காது. இந்த இடத்துல வந்து திருவள்ளுவர் சிலை வைக்கிற போறாரு. அப்போ நான் வந்து கவர்னர் ஓரமால பேசுறேன். ம். நான் உடனே கேட்டேன், 133 அடியில சிலை வைக்கிறேன்னு பெருசா பெருமையா பீத்திக்கிறீங்க. அதுல கல்லுண்ணாமைன்னு ஒரு அதிகாரம் இருக்கு தெரியுமா? அந்த வருஷம் தான் புரோஹிபிஷன லிஃப்ட் பண்றாரு. ம். அதுக்காண்டி ஒரு அடிய குறைச்சு 132 அடியில வைங்களேன் அப்படின்னு சொன்னேன். ம். உடனே அனுப்பிச்சாரு. ஒரு செகண்ட் கிடையாது. தம்பி பீட்டர் நீங்க மாமிசம் உண்பீங்களான்னு கேட்டாரு. ஆமான்னேன். புலால் உண்ணாமைன்னு ஒரு அதிகாரம் இருக்குல்ல. அதுக்காண்டி ஒரு அடிய குறைச்சிடலாமான்னு கேட்டாரு. சொல்றேன். இப்போ அந்த சிலை வைக்க போயி, அந்த திருவள்ளுவர் சிலை வந்து தமிழ்நாட்டினுடைய அடையாளமா மாறிடுச்சு. அந்த சிந்தனையில தான் அத பண்ணியிருப்பாரு. அதுதான். அதுதான் பண்ணி வெளியில சொல்லலன்னா. வெளிய அது வந்து அந்த மாரி ஒரு கலைஞர்ட்ட